சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு சாதாரண விலங்கு கதைக்குள்ள 2000 வருஷம் பழமையான ஒரு மாபெரும் வாழ்க்கை தத்துவம் ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அலசப்போற இந்த தொகுப்பு அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதைய பத்தி தான். இது வெறும் ஒரு திருடன் அப்புறம் ஒரு நாய்க்குட்டியோட கதை மட்டும் கிடையாதுங்க. உண்மையான விசுவாசத்துக்கும் போலி நட்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தோலுரிச்சு காட்டுற ஒரு அருமையான பாடம். வாங்க இந்த சுவாரஸ்யமான விளக்கத்துக்குள்ள போகலாம். நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அழகான ரொம்ப அமைதியான வீட்ல அங்க ஒரு சின்ன அன்பான குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க கூடவே ரொம்ப சுட்டித்தனமான, எதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுற ஒரு சின்ன நாய்க்குட்டியும் இருக்கு. அந்த நாய்க்குட்டி அந்த வீட்ல ஒரு செல்ல பிள்ளை மாதிரி, குடும்பத்துல இருக்கிற எல்லார் மேலயும் அதுக்கு உசுரு. இப்போ இந்த நாய்க்குட்டியோட அன்றாட செயல்களை கொஞ்சம் கவனிச்சிங்களா? அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். காலையில எழுந்ததும் குடும்பத்தோட சேர்ந்து விளையாடுறது, மதிய நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சாதாரண நாய்கள் மாதிரி தான் இதோட நாளும் போகுது. ஆனா சாயங்கால நேரத்துல இதுக்கு ஒரு ஸ்பெஷலான பழக்கம் இருக்கு. அந்த வீட்ல இருக்கிற சின்ன பையன் டெய்லி சாயங்காலம் திருக்குறள் படுப்பான். இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும் தெரியுமா? ரொம்ப அமைதியா அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவன் சொல்றது அப்படியே உன்னிப்பா கவனிக்கும். அந்த நல்லொழுக்க கருத்துக்களை அது தனக்குள்ள உள்வாங்கிட்டே வளருதுன்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சந்தோஷமா போயிட்டு இருக்குல்ல. ஆனா இந்த அமைதி எப்பவுமே நிரந்தரம் கிடையாது பாருங்க. ராத்திரி நேரம் வருது, வீட்ல எல்லாரும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அந்த இருட்டுல சமையல் அறையில இருந்து திடீர்னு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அந்த நிசப்தத்துல அந்த சத்தம் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறதுக்கான அலாரம் மாதிரி ஒலிக்குது. உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். சத்தம் கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த நம்ம நாய்க்குட்டி திடுக்கிட்டு முழிக்குது. வீட்ல எல்லாரும் தூங்குறாங்களேன்னு சத்தமே போடாம மெதுவா அந்த இருட்டான சமையலறைக்குள்ள போய் என்ன ஏதுன்னு எட்டி பாக்குது. அங்க பார்த்தா ஒரு திருடன் ஜன்னல் வழியா எப்படியாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த வீட்டோட பாதுகாப்புக்கு இப்போ ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு. இங்கதான் அந்த திருடனோட தந்திரமான மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. நாய பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, இது குறைச்சா எல்லாரும் முழிச்சுப்பாங்கன்னு. உடனே ஒரு பிளான் பண்றான். தன் பையிலிருந்து ஒரு பெரிய சுவையான இறைச்சி துண்டை எடுத்து நல்ல பசியில இருக்கிற அந்த நாய்க்கு முன்னாடி தூக்கி போடுறான். இந்தா, இதை நீ சாப்பிட்டுக்கோ, ஆனா பதிலுக்கு நீ குறைக்க கூடாது, சத்தம் போடாம என்ன உள்ள விட்டுடு, நாம் 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த நாய் டெம்ட் ஆகிற மாதிரி ஒரு போலி நட்பை பேரம் பேசுறான். இப்போ அந்த நாய் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தார்மீக போராட்டம். ஒரு பக்கம் திருடன் கொடுக்கற லஞ்சம், அதாவது அந்த சுவையான இறைச்சியும் அவன் ஆஃபர் பண்ற அந்த உடனடி போலி நட்பும். இன்னொரு பக்கம் இந்த லஞ்சத்தை ஏத்துக்கிட்டா அது கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விலை, அதாவது இத்தனை நாளா தன்னை உசுரா பாத்துக்கிட்ட குடும்பத்துக்கு செய்யற மாபெரும் துரோகம். அந்த வீட்டை கொள்ளையடிக்க விடுறது மூலமா தன்னோட உண்மையான விசுவாசத்தைய அது உடைக்க வேண்டியிருக்கும். ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும். பசியில இருக்கிற அந்த சின்ன நாய் என்ன முடிவெடுக்கும்? ஒரு சுவையான கரித்துண்டுக்காகவும் திருடன் காட்டுற அந்த கொஞ்ச நேரம் நட்புக்காகவும் தன்னோட விசுவாசத்தை வித்துடுமா? யோசிச்சு பாருங்க. இது நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல வரக்கூடிய ஒரு தார்மீக போராட்டம் தானே. ஆனா இங்கதான் நம்ம கதையில ஒரு மாசான ட்விஸ்ட் நடக்குது. அந்த இறைச்சி துண்டை பார்த்த நாய் அப்படியே முந்தின நாள் சாயங்காலம் அந்த சின்ன பையன் படிச்ச ஒரு திருக்குறளை நினைச்சு பாக்குது. உரிநட்டு அறிநொருவும் ஒப்பிலார் கேழ்மை பெரினும் இழப்பினும் என். ஒரு விலங்கு தனக்கு சொல்லிக் கொடுத்த அறநெறிய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலயும் சரியா நினைச்சு பாக்குறது நிஜமாவே எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்ல. அந்த குறளோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயனற்ற நட்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக மட்டும் ஒட்டிக்கிறது. காரியம் முடிஞ்ச உடனே இல்ல நம்மளால எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கழட்டி விட்டுட்டு போயிடுறது. இந்த மாதிரி சுயநலமும் ஏமாற்ற வேலையும் இருக்கிறவங்களோட நட்பு கிடைச்சாலும் ஒண்ணுதான், இழந்தாலும் ஒண்ணுதான். இது உண்மையான நட்பு கிடையாது, இது வெறும் வியாபாரம் அப்படிங்கறத நம்ம நாய்க்குட்டி அக்யூரேட்டா புரிஞ்சுக்குது. இந்த உண்மையை உணர்ந்த நாய் இப்ப தன்னோட முடிவை ரொம்ப தெளிவா எடுக்குது. அதோட கணக்கு எவ்ளோ கச்சிதமா இருக்கு பாருங்க. முதல்ல இந்த திருடன் தான் உசுரா நேசிக்கிற குடும்பத்துக்கு கெடுதல் பண்ண வந்திருக்கான். 2வது, அவன் காட்டுற நட்பு நாய் அமைதியா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும், இது ஒரு கண்டிஷனலான நட்பு. 3வது, இந்த உறவோட அஸ்திவாரமே ஏமாத்து வேலைதான். எல்லாவற்றுக்கும் மேலா உண்மையான விசுவாசத்தை வெறும் ஒரு கரித்துண்டை கொடுத்து விலை பேசிட முடியாது. அந்த தற்காலிக லஞ்சத்தை தூக்கி போட்ட நம்ம தைரியமான நாய்க்குட்டி தன் விசுவாசத்தை கெத்தாக நிரூபிக்குது. திருடன் கொடுத்த இறைச்சியே தொடவே இல்ல. தன் முழு பலத்தையும் சேர்த்து சத்தமா குறைக்க ஆரம்பிக்குது. அமைதியா இருந்த அந்த நள்ளிரவுல நாயோட அழறல் சத்தம் வீடு முழுக்க அப்படியே எதிரொலிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த வீட்டின் உரிமையாளர் பதறிச்சு எழுந்து ஓடி வராரு. திருடனை பார்த்த உடனே அவனை வீட்டை விட்டே துரத்தி விடுறாரு. திருடன் ஒன்னும் பண்ண முடியாம வெறும் கையோட இருட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிடுறான். சரியான நேரத்துல ஆபத்து உணர்ந்து குடும்பத்தை காப்பாத்தின அந்த சின்ன நாய்க்குட்டி
இப்போ அந்த வீட்ல ஒரு உண்மையான ஹீரோவா கொண்டாடப்படுது. அதோட தைரியத்தையும் விசுவாசத்தையும் அந்த குடும்பம் உச்சி முகர்ந்து பாராட்டுறாங்க. மேலோட்டமா பார்த்தா இது குழந்தைகளுக்கான ஒரு சாதாரண நீதிக்கதை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த பழங்கால அறநெறி தத்துவங்கள் மக்களை எப்படி ஈர்க்குதுங்கிறதுக்கு தமிழிலன் அப்படிங்கிற ஒரு வாசகரோட கருத்தே சாட்சி. இந்த கதை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சிம்பிளான கதைகள் மூலமா எவ்வளவு பெரிய சிக்கலான வாழ்க்கை தத்துவங்களை நம்மால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் இந்த தொகுப்போட ஸ்பெஷாலிட்டி. நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில உண்மையாவே உங்க கூட இருக்கிறது யார்? எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உங்களை விட்டு கொடுக்காத விசுவாசமான நண்பர்களா, இல்ல அந்த திருடனை போல அவங்க தேவைக்காக மட்டும் உங்களோட பழகுற நிபந்தனைக்குட்பட்ட உறவுகளா? இந்த கதையில வர நாய்க்குட்டிய போல நாமும் நம்ம சுத்தி இருக்கிற போலி நட்பை அடையாளம் காண பழகுவோம். இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல நம்ம மீண்டும் சந்திப்போம்.